வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க எழுத்தாணி பூண்டு. இதை பாருங்கள், இது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுனா, நம்ம பேனாவெல்லாம் இருக்கும் பாருங்கள், மைக்குச்சி அதே போல் இருக்குங்க. இது எழுதுகோல் போல் இருக்கும். அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி இதை வச்சு தான் எழுதுனாங்க. அதனால் இது பேர் வந்து எழுதுகோல் அப்படின்னாங்க. எழுதுகோல் பூண்டுன்னாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எழுத்தாணி பூண்டுன்னு மாற்றினாங்க. இது எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுறதுன்னா, ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது வந்து பயன்படுத்தப்பட்டதுங்க. ஆண்மை குறைவுன்னு கூட சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உறுப்பு சின்னதை வந்து பெரிதாக மாற்றுவதற்காகவும், நெளிஞ்சு போன உறுப்பை நல்லா தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றுவதற்காக இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு வந்து பெண்களின் மார்பகங்கள் எடுப்பாக இல்லை, அழகாக இல்லை, இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த எழுத்தாணி பூண்டை கொண்டு அவர்களுடைய மார்பகத்தை வந்து அந்த காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் வந்து பெரியதாக்குனாங்க. தேவைக்கேற்ப நல்லா அழகுபடுத்தினாங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னா, பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த தலைகளை பிரித்து எடுத்துக்கணும். சம்மூலமாக வேரோடு எடுத்து பச்சையாக இது அப்படியே என்ன பண்ணால் பால் விட்டு மைய அரைக்கணும். அரைச்சி வந்து மார்பகத்து மேலே 10 போடணும். 10 போட்டுட்டு இந்த தலை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இல்லை ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு சரிங்களா எடுத்து என்ன பண்ணணும்னா, தேன், பனக்கற்கண்டு, இந்த தலை நான் சொன்ன அளவுக்கு சரிங்களா, எலுமிச்சம்பழம் சைஸுக்கோ இல்லை வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸோ ரெண்டுமே ஒரே சைஸ் தான் சரிங்களா, அந்த அளவுக்கு போட்டு கலந்து ஒரு 48லேருந்து 90 நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த மார்பகம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் க்ரோத் வந்து அதிகப்படுத்தி தரும் சரிங்களா. இதில் ஈஸ்ட்ரஜனும் டெஸ்டாஸ்டிரானும் இதில் சமநிலையாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகையில் ஆண்களுக்கும் யூஸ் பண்ணலாம், பெண்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் நான் சொன்ன அதே சேம் மெத்தடில் இதை அரைச்சி 10 போடும்போது ஆண்களின் ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமனாகும். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக்குதுங்க. இது ஒரு மெயினான ஒரு விஷயம். அந்த வலுவிழந்து இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்துது. சதைகள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இது உதவுதுங்க எழுத்தாணி பூண்டு சரிங்களா. இப்போ வந்து சீசன் வந்து இது கொஞ்சம் தலைக்கிறது இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். நல்லா பச்சை பசேல்னா இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும் இந்த தலைகள் எல்லாமே. இது வந்து மருத்துவ குணங்கள் அதிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்க. இது கிடைச்சதுன்னா விடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கூட டிஸ்பிளே பண்ணுறேன். ஆண்களுக்கு ஆணுறுப்பு தடிமனாக்கிறதுக்கும் நீளமாக்கிறதுக்கும் மூலிகை எண்ணெய்கள் இருக்குது நம்மக்கிட்ட. பெண்களுக்கும் எண்ணெய்கள் இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட முடியாதவர்கள் நம்மக்கிட்ட எண்ணெயாகவே இருக்குது, மூலிகை மருந்தாகவும் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பித்தரேன். நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து நம்ம